நமச்சிவாயம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் ரெண்டு விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். மீனராசி, மீனராசி என்பர்களே அற்புதமான கால நேரம். ஏன்னா மீனராசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனராசி அன்பர், நெருங்கிய நண்பரும் கூட, அவங்க சொன்னாங்க, அவருக்கு மனசுல ஒரு பயம் வந்து போச்சு. ஏன்னா நெருங்கிய நண்பர், உயர்ந்த பணியில இருந்தார், இராணுவத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் இங்கே மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணார்.
மெட்ராஸ் அந்த இஎஸ்ஐயில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து இப்போ ரிட்டையரும் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் இராணுவத்தில் இருந்தார். ஒரு 14 வருஷம் இராணுவத்தில் இருந்தார். அப்புறம் இங்கே மெட்ராஸ் இஎஸ்ஐயில் ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணார். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அப்போது நல்ல பழுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், நாலேஜ் அதிகம், ஒரு தைரியசாலி. அவரே கூட என்ன பயப்படுறாருன்னா, இது சார் எனக்கு ஜென்ம சனி நடக்குது ஜி, எனக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க ஜி, இந்த ஜென்ம சனி கண்டத்தை நான் தாண்டுவேனா அப்படின்னு அவருக்கு ஒரு பயம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தமாக மனசுல பயம் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, பயம் ஏதோ வயசானவங்களுக்கு தான் வருதுன்னு இல்லை, சின்ன பசங்க சின்ன குழந்தைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது மீன ராசியில பிறக்குதுன்னா அந்த குழந்தை 7.5 சனியில பிறந்துக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தை 7.5 சனியில பிறந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்று அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், அப்படி இல்லைன்னா அந்த பெற்றோர்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலை போகும், இல்லைன்னா வேலையை விட்டு வேற வெளியூர் போவார், இல்லை வீட்டம்மா கூட சண்டை போடுவார், இல்லைன்னா அவங்க ஒற்றுமை இருக்காது, இவங்களுக்குள்ள மனசுல ஒரு பயம் இருக்கும், இல்லை அந்த அம்மாவுக்கு தாய்க்கு ஏதேனும். அப்போ இந்த 7.5 சனி அவங்க பெற்றோர்களுக்கு வேலை செய்யும். புரியுதா? அப்போ இந்த மனக்குழப்பம் மன பயம் என்பது ஏதோ வயசானவங்களுக்கு ரிட்டையர்ட் பர்சனுக்கு தான் வரும்னு இல்லை. உடல்நிலை ஆரோக்கியம் என்பது ஏதோ வயசானவங்களுக்கு மட்டுமே வரும்னு இல்லை. சின்ன பிறந்த குழந்தையில் இருந்து, நான் அதுதான் சொன்னேன், உதாரணத்தோட சொன்னேன். அதுக்கெல்லாம் பால அரிஷ்டம்னு சில குழந்தைகளுக்கு பிறந்த உடனே 8 மாசத்துல பிறந்துருது, அல்லது அவருக்கு அதாவது அவர் அன்கம்ப்ளீட்டா பிறக்கிறது, இல்லைன்னா ரொம்ப வெயிட் கம்மியா பிறக்கிறது. அப்புறம் அந்த வெயிட்டை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, தேத்தி கொண்டு வந்துடுவாங்க, இல்லை ஆர்கன்ஸ் சிலதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறது. அப்போ பிறந்த குழந்தைகள் ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கிறது, இதெல்லாம் கர்ம வினைன்னு பேர் சார். இதெல்லாம் கர்ம வினைன்னு பேர் சார். கர்மா சும்மா விடாது. இந்த கர்மாக்கு யார் சார் காரண கர்த்தா? சனி பகவான். இது எல்லாத்துக்கும் யாரு காரண கர்த்தானா சனி பகவான் தான் ஆள், அதுக்கு ஓனரு. அந்த சனி பகவான் இவ்வளோவும் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய கரு நிறமுடைய சனி பகவான் இருப்பது மீன ராசியில். அப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சனி ஒரு வீட்டில் இருந்தாருன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்படி அபரிமிதமா ஒரு நம்பிக்கையோட செஞ்சாங்கன்னா விளிம்பு வரலும் போவாங்க, கடைசியில் அதை தோத்துட்டு வெளியில வருவாங்க. இவங்க செய்த கர்மாக்கள் இவங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். இதுதான் மீனராசி. அப்போ ஜென்ம சனியால் பிறந்த குழந்தை முதல், அதுக்குதான் உதாரணம் சொன்னேன், பிறந்த குழந்தை முதல் ஒரு 5 வயசு 8 வயசு அவர் கஷ்டப்படக்கூடிய ஆட்டிசம் ப்ராப்ளமா இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். அப்புறம் அதே போல மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க, உடல்நிலை ஆரோக்கியம் கஷ்டப்படக்கூடியவங்க, ஆப்ரேஷன்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்க, அதே போல் வேலை வாய்ப்புகளில் கஷ்டப்படக்கூடியவங்க, பிஸ்னஸில் கஷ்டப்படக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டுட்டு பலவிதமான சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. ஒரு 100 கோடி 80 கோடி இவங்க காசு மட்டும் இல்லை, ஒரு 100 பேர் காசு இருக்கும். அது அப்புறம் கமிஷன் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை தூக்கி உள்ளே வச்சு வெளியில் வச்சு ஜாமீன் எடுத்து இப்படியெல்லாம் பண சிக்கலில் போகும். இதுக்கே பணம் காசு செலவாகும். அது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம இடத்துல வந்துருக்குறாங்க. ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மெடிக்கல் சென்டராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், கம்பெனிகள், மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசியல் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள்,
அரசியல் செய்யக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனா அரசியல் நண்பர்கள், சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், நிறைய அன்பர்கள் நம்ம இடத்துல. அதுவும் சினிமா துறையில பெண்கள், சின்ன திரையில அன்பு தெய்வங்கள்லாம் நிறைய இருக்காங்க. பேசக்கூடிய அன்பு, நம்மளை நம்பி இருக்கக்கூடிய சின்ன திரையில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், ஒரு உரிமையா சாமி நீங்க தான் என்ன, அவ்வளோ ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க, ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க. அப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆண் பெண்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், ஆன்மீகத்துல திருப்பதி போன்ற இடங்கள்ல, இல்லை ஹெச்ஆர்என்சி போன்ற இடங்கள்ல அதிகாரிகளாக இருக்கலாம், ஆன்மீகத்துல வேலை செய்யக்கூடியவங்க, மடாதிபதிகள். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், மீன ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் உங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாது, ஜென்ம சனி வேலை செய்யாது, நீங்க நிம்மதியா இருக்கலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த 6 மாசத்துல அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையானதை செட்டில் பண்ணி வச்சிருங்க. நல்லது நடக்கும். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். மீன ராசி அன்பர்கள். இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்கள், பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும் அங்கே. இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் வந்து அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அது மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள். ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள். அதே போல் நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.